அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தென்றல்ல தினமும் ஒரு 20 கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாலை நேரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 6வதுலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கண பகுதிகள் இது. அதில் பார்த்தீங்கன்னா புணர்ச்சியில தான் நம்ம வந்து 20 கொஷின் பார்க்க போகிறோம். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்காண்பவற்றில் சரியாக பிரிக்கப்பட்டுள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் சரியா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, அன்பகத்தில்லா. சரிங்களா? அன்பகத்தில்லா அப்படிங்கிறது எப்படி பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு பிரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இங்க அன்பகத்து இல்லா அப்படின்னு இருக்கு, இது தவறு. தளிர்த்தற்று இது எப்படி பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, தளிர்த்து குற்றல் அற்றுன்னு பிரிஞ்சிருக்கணும். ஆனா இங்க தளிர்த்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இது தவறு. வன்பார் கண் அப்படின்னு இருக்கு, இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, வன்பால் பிளஸ் கண். சரிங்களா? வறுமொழியில் வல்லின்னு இருக்கிறதுனால நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த இல்லு இரா மாறிடுச்சுன்னா நம்ம வன்பார் கண் அப்படின்னு கிடைக்கும். இது சரியா இருக்கு. அடுத்து பருப்புணவு. பருப்பு கூட்டல் உணவுன்னு வரணும். இங்க வகரத்துல கொடுத்துருக்காங்க, இடையணத்துல வரக்கூடிய வகர உகரம் இதை கொடுத்துருக்காங்க, இது வரக்கூடாது. சரிங்களா? அப்ப இதுல எது சரியா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூன்றாவது மட்டும்தான் சரியா பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? தவறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது எதுன்னு கேட்குறாங்க. நாற்றிசை அப்படின்னா, அதாவது 4 திசைகளை தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அது நாற்று கூட்டல் இசைன்னு வந்திருக்கு, இப்படி வந்திருக்க கூடாது. எப்படி பிரிச்சிருக்கணும் அப்படின்னா, 4 கூட்டல் திசை அப்படின்னு பிரிச்சிருக்கணும். சரிங்களா? 6 கூட்டல் உணா ஆற்றுணா, திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா, என்பிலதனை அப்படிங்கிறது என்பு கூட்டல் இலதனை அப்படிங்கிறத பிரிச்சிருக்கிறாங்க. இது சேரும்போது இப்பு கூட்டல் ஊ, உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டு ஓடும், இப்பு கூட்டல் ஈதான் பி, என்பிலதனைங்கிறது சரியா தான் இருக்கு. திரு கூட்டல் அருள் கூட்டல் பா, திரு இங்க உயிரெழுத்திற்கு, இங்கேயும் உயிரெழுத்திற்கு. என்ன பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா, இவ்வு உடம்படுமையை பயன்படுத்தி தான் இவ்வு கூட்டலா என்ன கிடைச்சிருக்கோம், வான் கிடைச்சிருக்கோம். வல்லின்னு இருக்கிறதுனால இல்லு இட்டா மாறி இருக்கும். சரிங்களா? திருக்கூட்டல் அருள் கூட்டல் பா, திருவருட்பா அப்படின்னு சேர்த்திருக்கலாம். சரியா தான் இது இருக்கு. அடுத்து ஆற்றுணா, 6 கூட்டல் உணா. பாருங்க, நிலைமொழி நெடில் தொடர்புச்சியில் உரமா இருக்கு, வறுமொழியில உயிரெழுத்து இருக்கு. இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒற்று இரட்டைச்சுது அப்படின்னா பாருங்க என்ன விதிப்படி இரட்டைக்கும், தன்னொற்று இரட்டல் விதிப்படி இது இரட்டைக்கும். இரட்டைச்சுது அப்படின்னா ஆற்று கூட்டல் உணா அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, இப்ப வன்தொடர் குச்சியில் உகரமா மாறிடுச்சு. இந்த லாஸ்ட் நிலைமொழியில இருக்கக்கூடிய அந்த உகரத்தை பிரிச்சோம்னா இரு கூட்டல் ஊன்னு கிடைக்கும். பாருங்க, உயிரெழுத்து இருக்கு, உயிர்வரின் உக்குரல் மேய்விட்டு ஓடும். அடுத்து இரு கூட்டல் ஊ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புப்படி இரு கூட்டல் ஊர் ரூன் மாறிடும். இப்ப சேர்த்து எழுதினீங்கன்னா ஆற்றுணா அப்படின்னு கிடைச்சு. இது சரியா தான் இருக்கு. சரிங்களா? ஆப்ஷன் பி சரியா இருக்கு. நாற்றிசை அப்படிங்கிறது பாருங்க, நான்கு கூட்டல் திசைன்னு வந்திருக்கணும். ஆனா இங்க நாற்று கூட்டல் இசைன்னு கொடுத்துருக்காங்க. தவறாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இது ஒன்று மட்டும்தான். மீதி பி சி டி இதெல்லாமே சரியாக தான் பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா?
இசைப்பெயர் புணர்ச்சியில உயிர்மை எழுத்து நீங்கிடும். நீங்கிடுச்சு அப்படின்னா நான் கூட்டல் திசை அப்படின்னு இருக்கும். நிலைமொழியில பாருங்க ரன்னகரமும் வருமொழியில வல்லினமும் இருந்துச்சுன்னா இந்த இன்னு இறா மாறிடும். இப்படி மாறிடுச்சுன்னா பாருங்க வருமொழியில இருக்கக்கூடிய தகரம் இதுக்கு ஏற்ற மாதிரி என்னவா மாறும் அப்படின்னா ரகரமா மாறும். தித்தி அதனால ரீ அப்படின்னு நம்ம போடுறோம். இப்போ பாருங்க சேர்த்து எழுதி பாருங்க நாற்றிசை, நாற்றிசை அப்படின்னு கிடைச்சிடும். தன் நெஞ்சி சேர்த்து எழுத சொல்றாங்க. தன் நெஞ்சி எப்படி சேர்த்து எழுதணும் பாருங்க. தன் கூட்டல் நெஞ்சி அப்படின்னு இருக்கா. பாருங்க தனிக்குறிலை அடுத்து இந்த ஒற்று இருக்கு. வருமொழியில தன்னகரம் இருக்கு. இப்படி இருந்ததுன்னா நம்ம முதல்ல பார்த்தோம். சரிங்களா. இது நலமும் ரணவும்ங்கிற விதிப்படி பாருங்க. நிலைமொழியில இன்னோ அல்லது இல்லோ இருந்து வருமொழியில தன்னகரம் இருந்துச்சு அப்படின்னா, தனிக்குறில் சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா இது எதுவும் மறையாது. தனிக்குறில் சாராம இருந்துச்சுன்னா இது மறைஞ்சி இது நிலைமொழியில லகரமும் அதாவது வகர லகரமும் வருமொழியில தன்னகரமும் இருந்துச்சு அப்படின்னா இந்த நகரம் ரன்னகரமா மாறிடும். சரிங்களா. அதாவது தன்னகரம் ரன்னகரமா மாறிடும். அதே நிலைமொழியில ரன்னகரம் வருமொழியில தன்னகரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த தன்னகரம்ங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா ரன்னகரமா மாறும். சரிங்களா. இதுவா மாறிடும். அப்ப பாருங்க தனிக்குறில் அடுத்து ஒற்று இருக்கிறதுனால இது அப்படியே வந்துடும். இந்த வருமொழியில பாருங்க தன்னகரம் என்னவா மாறும், இதுக்கு ஏத்த மாதிரி நகரமா மாறும். நேவா இருக்கு, அதனாலதான் இங்க நே போடுறோம். தன் நெஞ்சி. சரிங்களா. எங்க ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. சரிங்களா. தன் நெஞ்சி தனிக்குறிலை அடுத்து ரன்னகரமும் தன்னகரமும் வந்துச்சு அப்படின்னா இந்த தன்னகரம் என்னவா மாறும்னா ரன்னகரமா மாறும். அப்படி மாறிடுச்சு அப்படின்னா இது நே, அதனால நம்ம என்ன போட போறோம், நே அப்படின்னு போடுறோம். தன்னெஞ்சு அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயக்கும் மெனின். சரிங்களா. நிலைமொழியிலுடைய இறுதியில ஒற்று, வருமொழியில உயிரெழுத்து. இம்மு கூட்டல் ஏ மே. பயக்கு மெனின் இது கரெக்டா தான் இருக்கு. பொய்யாதுலகின் அப்படின்னு இருக்கு. பொய்யாது கூட்டல் ஒழுகின் அப்படின்னு வந்திருக்கணும். இங்க தூ வரல. சரிங்களா. அப்ப இது தப்பா இருக்கு. நின் அடி, நின் கூட்டல் அடி. தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரின்னு என்ன பண்ணுங்க இரட்டிக்கும். இரட்டிச்சுதுன்னா இன்னும் கூட்டலா நா அப்படின்னு கிடைக்கும். சேர்த்து எழுதுனீங்கன்னா நின்னடி அப்படின்னு வந்துடும். கசடரை எப்படி பிரிக்க சொல்றாங்க பாருங்க. கசடு கூட்டல் அரை. கசடு டூல முடிஞ்சிருக்கு. இங்க உயிரெழுத்து இருக்கு. இட்டு கூட்டல் ஊ. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு எழுதிப்படி இட்டு கூட்டலா டான் கிடைச்சிடும். பேலன்ஸ் எல்லாம் எழுதி பாருங்க. கசடரை. சரிங்களா. அப்ப டி சரியா இருக்கு, சி சரியா இருக்கு, ஏ சரியா இருக்கு, பி மட்டும்தான் தப்பா இருக்கு. சரிங்களா. புடைத்தென்னார் பிரித்து எழுத சொல்றாங்க. எப்படி பிரிக்கணும் அப்படின்னா இதை பிரிச்சோம்னா இத்து கூட்டல் ஏ அப்படின்னு கிடைக்கும். இத்து என்னவா மாறிடும்,
தூவா மாறிடும். பேலன்ஸ் என்ஆர் அப்படின்னு இருக்கு. அப்போ கடைசியில் பாருங்க, உடைத்து குட்டல் என்ஆர். உடை குட்டல் யாது. யா இருந்துச்சு அப்படின்னா இங்க ஈ தோன்ற மாதிரி இருக்கணும், ஈ வரும். அதாவது யா அப்படின்னு இருக்குன்னா அந்த குச்சியில் இருக்கிற புணர்ச்சியா வரும். இங்க இது வராது. இது வந்து பாத்தீங்கன்னா குச்சியல் உகர புணர்ச்சி. புடைத்து ஏ இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஓ இருக்கு. அப்ப இது வராது. சரிங்களா? புடை என் ஆர் அப்படின்னு பிரிக்க கூடாது. சரிங்களா? ஆன்சர் பாத்தீங்கன்னா சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. என்றுருகுவார் என்னும் சொல் பிரித்தால் அது உயிரீற்று புணர்ச்சியில் அடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்று இந்த சொல்ல பிரிச்சீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சியில் வரும்னு சொல்றாங்க. சரியா? இந்த சொல்ல சேர்த்து எழுதுறதுக்கு குச்சியிலுகிற புணர்ச்சி விதியை பயன்படுத்த வேண்டும் சொல்றாங்க. அது பிரிச்சு பாருங்க. என்று கூட்டல் உருகுவார், என்று கூட்டல் உருகுவார் அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம சிம்பிளா பாருங்க, எரு கூட்டல் உ. அதாவது நிலைமொழியினுடைய இறுதியில பாருங்க உயிரெழுத்து இருக்கு. இப்ப நிலைமொழியினுடைய இறுதியில உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அது உயிரீற்று புணர்ச்சி தான். அப்ப இது ஃபர்ஸ்ட் கூற்று வந்து சரியா இருக்கு. ரெண்டாவது கூற்று பாருங்க, குச்சியல் உகர புணர்ச்சி விதியை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க இந்த சொல்ல சேர்த்து எழுதுறதுக்கு. அப்ப சேர்த்து எழுதணும் அப்படின்னா பாருங்க, குச்சியல் உகர புணர்ச்சியில் என்னென்ன விதியை பயன்படுத்தும்? ரெண்டு விதி தான் பயன்படுத்தும். உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியை பயன்படுத்துவோம். அப்ப பயன்படுத்தணும்னா பாருங்க, உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். அடுத்து தனியா இருக்கக்கூடிய மெய்யெழுத்தோட இந்த உயிரெழுத்து வந்து சேரும். அதுக்கு என்ன விதி? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இரு கூட்டல் ஓ ரு அப்படின்னு கிடைச்சிரு. சரிங்களா? என்றுருகுவார். சரியா? சரியாதான் இருக்கு. அப்ப கூற்று 1 மற்றும் 2 சரி, ரெண்டுமே சரிதான். சரிங்களா? அடுத்து தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. தவறான இணை அழுக்கில்லா. அழுக்கு கூட்டல் இல்லா சரியாதான் இருக்கு. அணிவதால் அல்லவோ, அணிவது அல்லவோன்னு கொடுத்திருக்காங்க. அப்படி இது சேர்த்து பாருங்க, இத்து குட்டல் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், இத்து குட்டலா தா உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி தான் கிடைக்கும். இப்ப சேர்த்து எழுதுனீங்கன்னா அணிவதல்லவோ, அணிவதல்லவோ அப்படின்னு தான் கிடைக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? அணிவதால் அல்லவோன்னு இருக்கு. சரிங்களா? அப்ப இது எப்படி பிரிச்சிருக்கணும்? அணிவதால் கூட்டல் அல்லவோ அப்படின்னு பிரிச்சிருக்கணும். இப்படி பிரிச்சாதான் இல்லு கூட்டல்லா லா அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது தப்பா பிரிச்சிருக்கு. அறிவு கூட்டல் உண்டாம். அறிவு கூட்டல் உண்டாம். இது டைப்பிங் மிஸ்டேக்கு, இப்படி வந்திருக்க கூடாது. அறிவு கூட்டல் உண்டாம் அப்படின்னு இது சரியாதான் இருக்கு. சரியா? அடுத்து உடற்குண்டாம். உடற்குண்டாம். உடற்கு குட்டல் உண்டாம், இதுவும் சரியாதான் பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது அழுக்கில்லா அப்படிங்கிறது அழுக்கு குட்டல் இல்லா சரியாதான் பிரிக்கப்பட்டிருக்கு. அறிவுண்டாம் அறிவு குட்டல் உண்டாம் அப்படிங்கிறது சரியாதான் இருக்கு. உடற்குண்டாம் அப்படிங்கிறது உடற்கு குட்டல் உண்டாம் சரியாதான் பிரிக்கப்பட்டிருக்கு. தவறா பிரிக்கப்பட்டது இது மட்டும்தான். செம்மை குட்டல் இதழ் செவ்விதழ் என்று கீழ்காணும் எவ்விதியின்படி இந்த சொல் வந்து புணர்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈறு போதல் விதிப்படி மை போயிருக்கும். ஈறு போதலுக்கு அப்புறம் ஒரு ஒற்றை இருந்தது அப்படின்னா அந்த ஒற்றை என்னவா மாத்தணும் பாருங்க. முன்னின்ற மெய் தெரிதல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும்.
ஈறுபோதலையும் அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னின்ற மெய்த்திரிதல் விதியும் பயன்படுத்தினீங்கன்னா இம்மு என்னவா மாறிடும், இவ்வா மாறிடும். சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு பாருங்க. என்ன இருக்கு, எப்படி இருக்கும் அப்படின்னா செவ் கூட்டல் இதழ் அப்படின்னு இருக்கும். இது பண்பு பெயர் புணர்ச்சின்றதுனால இந்த ஒற்றை இரட்டிக்கிறதுக்கு என்ன பயன்படுத்தணும் அப்படின்னா தன்னொற்றி இரட்டல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தினீங்கன்னா இந்த ஒற்றை இப்ப இரட்டிக்கும். சரிங்களா? அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை விதிப்படி இவ்வு கூட்டல் இ வி அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப சேர்த்து எழுதும் போது செவ்விதழ் அப்படின்னு கிடைச்சிடும். இங்கேயே சேர்த்து எழுதுனீங்கன்னா எப்படி கிடைக்கும் பாருங்க, செவிதல் அப்படின்னு தான் கிடைக்கும், செவ்விதழ்னு கிடைக்காது. அப்ப என்னெல்லாம் விதியை பயன்படுத்தி இருக்கிறாங்க பாருங்க. ஈறுபோதல் விதியை பயன்படுத்தியிருக்கு. அடுத்து ஒரு எழுத்தை வேற எழுத்தா மாத்துறதுக்கு முன்னின்ற மெய்த்திரிதல் விதியை பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து அந்த ஒற்றை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒற்றை இரட்டிக்கிறதுக்கு தன்னொற்றை இரட்டல் விதியை பயன்படுத்தியிருக்கோம். இரட்டிச்சதுக்கு அப்புறம் வறுமொழியில் இருக்கக்கூடிய உயிரெழுத்து வந்து நிலைமொழியினுடைய இறுதியில இருக்கக்கூடிய மெய்யோட சேர்த்து எழுதுறதுக்கு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியை பயன்படுத்தியிருப்போம். சரிங்களா? அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா இதுல சி தான். சியில் இருக்கக்கூடிய எல்லா விதியும் தான் இந்த சொல் புணர்வதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. பிரித்து எழுதுனதுல எது சரியானது அப்படின்னு கேட்கிறாங்க. சேமம் முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப சேமம் இம்மு கூட்டல் உ, அப்ப எப்படி கிடைச்சிருக்குன்னா சேமம் கூட்டல் உரை அப்படின்னு கிடைச்சிருக்குன்னா இங்க ஆ இருக்கு, ஆ இருக்கிறதுனால இது தப்பு. தேசம் மெல்லாம் இம்மு கூட்டல் ஏ, தேசம் எல்லாம்னு கிடைச்சிருக்கணும், ஆனா மே இருக்கு, அப்ப இது தப்பு. பருவம் குட்டல் பெண் அப்படின்னு வந்திருக்கணும், பருவம் குட்டல் பெண் அப்படின்னு வந்திருக்கணும். அப்பதான் மகரேற்று புணர்ச்சிப்படி மகரமை போயிட்டு வறுமொழியில வல்லினம் இருக்கிறதுனால அது அந்த வல்லின மெய் தோன்றி புணர்ந்திருக்கும். சரிங்களா? அப்ப இங்க இம்மு நிலைமொழியினுடைய இறுதியில பருவம் குட்டல் பெண் இப்படிதான் வந்திருக்கணும், அங்க இம்மு இல்லை, அப்ப இது தவறானது. நேர் இங்கே அப்படின்னு இருக்கு. ரீய பிரிச்சிங்கன்னா இரு குட்டல் இ அப்படின்னு கிடைக்கும். இரு தான் பாருங்க, நேரு இ இங்கே அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து டெல்லி. மீதி எல்லாமே தவறா இருக்கு. சரிங்களா? சேர்த்து எழுதியல எது சரி அன்று, அன்றுன்னா இல்லைன்னு அர்த்தம். எது இல்லை அப்படின்னு கேட்கிறாங்க. நன்மை குட்டல் நூல் பாருங்க, ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். மை போனதுக்கு அப்புறம் ஒரு ஒற்று இருந்தது, சரி பாருங்க நன்னூலா, அதாவது ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, நன் குட்டல் நூல் இருக்கு. சரிங்களா? பாருங்க, தனிக்குறியில் எடுத்து ரன்னகரம், வறுமொழியில தன்னகரம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த தன்னகரம் என்னவா மாறும்னா ரன்னகரமா மாறும். இது நூ, அதனால நம்ம நூ அப்படின்னு போடும். சரிங்களா? பாருங்க, நன் நூல். அப்ப நன்மை கூட்டல் நூல் நன்னூல் சரியாதான் இருக்கு. பெருமை கூட்டல் இன்பம் இது எப்படி சேரணும் அப்படின்னா பேரின்பம் அப்படின்னு சேர்ந்திருக்கணும். இங்க பெருமை இன்பம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது தவறு. சரிங்களா? ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும். சரிங்களா? இரு குட்டல் உயிர் வரி நுக்குரல் மெய் விட்டு ஓடும், இரு குட்டல் இ ரி அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆதி நீடல் விதிப்படி குறில் என்னவா மாறிடும், நெடிலா மாறிடும். சரிங்களா? பேரின்பம் கிடைச்சிடும்.
சதுர் கூட்டல் அகராதி, இரு கூட்டல் ஆ ரா அப்படின்னு கிடைச்சிருக்கும். சதுர அகராதிங்கிறது சரியா இருக்கு. நம் கூட்டல் தமிழ், நிலைமொழியில மகரமையும் வறுமொழியில வல்லினமும் இருந்துச்சு அப்படின்னா மகரமை போயிட்டு வல்லினத்துக்கு இனமான மெல்லினம் தோன்றும். சேர்த்து எழுதும் போது நன் தமிழ் அப்படின்னு கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப பாருங்க, எது சரியில்லாம இருக்கு? டி சரியா இருக்கு, சி சரியா இருக்கு, ஏ சரியா இருக்கு, பி மட்டும்தான் தப்பா இருக்கு. சரிங்களா? புத்துயிரூட்டி பிரித்தெழுதுக. பாருங்க எப்படி பிரிச்சிருக்கிறாங்கன்னா, புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இதுதான் சரியான ஆன்சர். இரு கூட்டல் ஊ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி ரூ அப்படின்னு கிடைச்சிருக்கும். அங்க இருக்கு பாருங்க. புத்து, புத்தாடை அப்படின்னு சொல்லும்போது பாருங்க என்ன வரும் நமக்கு? புதுமை. புதுமை அப்படிங்கிறது என்ன புணர்ச்சியில வரும் அப்படின்னா பண்பு புணர்ச்சியில வரும் இல்லையா? ஈறு போதல் விதிப்படி மை போயிடும். மை போனதுக்கு அப்புறம் பாருங்க புது கூட்டல் உயிர் அப்படின்னு இருக்கும். உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் என்ற விதிப்படி உகரம் கெட்டு போயிடும். அடுத்தது புத்து கூட்டல் உயிர் அப்படின்னு இருக்கும். பாருங்க தனிக்குறியில் எடுத்து ஒற்று இருக்கு, உயிரெழுத்து இருந்துச்சு அப்படின்னா பாருங்க இவங்க பண்பு பெயர் புணர்ச்சிங்கிறதுனால நம்ம என்ன விதியை பயன்படுத்தணும்? ஒற்றை இரட்டிக்க தன்னுற்றிரட்டல் அப்படிங்கிற விதியை பயன்படுத்தணும். சரிங்களா? அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த ஒற்று வந்து பாத்தீங்கன்னா இரட்டிக்கும். இப்ப இத்து கூட்டல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி து அப்படின்னு மாறிடும். புத்துயிர். சரிங்களா? ஊட்டி அப்படின்னு இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இரு கூட்டல் ரூ அப்படின்னு கிடைச்சிடும். சேர்த்து எழுதும் போது புத்துயிர் புத்துயிர் ஊட்டி அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா? புத்துயிர் ஊட்டி அப்படின்னு கிடைக்கும். புதுமை கூட்டல் உயிர் கூட்டல் ஊட்டி அப்படின்னு தான் நம்ம பிரிக்கணும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து சி. பாருங்க சேர்த்து எழுத சொல்றாங்க, எதுவும் பண்ண தேவையில்ல. நிலைமொழியினுடைய இறுதியில மெய்யெழுத்து, வறுமொழியினுடைய முதல்ல உயிரெழுத்து இருந்துச்சுன்னா இல்லு கூட்டலா லா அப்படின்னு சேர்ந்துடும். அவ்வளவுதான். மா சாரி இங்க இருக்கா மை வராது, ஏன்னா இங்க மா இருக்கு. மையறைகள் அல்லராய் சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாருங்க, நிலைமொழியில இல்லு இருக்கு, வறுமொழியில உயிர் எழுத்து இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இது ரெண்டு சேர்த்து எழுதனா இல்லு கூட்டல் லா லா அப்படின்னு கிடைச்சிடும். பாருங்க மையரி க லா இல் ல ரா இ, மையறிகள் அல்லராய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். சரிங்களா? இதுல வேற எதுவும் பண்ண தேவையில்ல. நிலைமொழியினுடைய இறுதியில மெய் எழுத்தும் வறுமொழியில உயிரெழுத்து இருந்துச்சுன்னா அதை அப்படியே சேர்த்து எழுதிடணும். அவ்வளவுதான். என்ன விதிப்படி சேர்த்து எழுதணுங்க? உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது
இயல்பு அப்படிங்கிற விதிப்படி தான் இது சேர்ந்திருக்கு. சரிங்களா? 12வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. சரி, அடுத்து பாருங்க, சேர்த்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. நிலைமொழியில தனிக்குறியில் எடுத்து லகரம் இருக்கு, வருமொழியில வல்லின எழுத்து இருக்கு. அப்படி வல்லின எழுத்துகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த லகரம் என்னவா மாறும்னா இர்ரா மாறும். சரியா? அப்ப பாருங்க, சொற்பிழை, சொற்பிழை அப்படின்னு இது வந்திருக்கணும். அப்ப ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. சொல் கூட்டல் பிழை சொற்பிழை அப்படிங்கிறது தான் சரி. இங்க வல்லினம் வரலாம். இங்க அதாவது இல்லு வந்து பாத்தீங்கன்னா இர்ரா மாறுது. ஏன் அப்படின்னா வருமொழியில வல்லினம் இருக்கு. இது அப்படியே சேர்த்து எழுதாம இங்க வல்லினம் இருக்கு இப்பு போடலாமான்னு கேட்டா இப்பு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா இட்டு பக்கத்துலயும் இரு பக்கத்துலயும் என்ன வரக்கூடாதுங்க, இன்னொரு மெய் வரக்கூடாது. அப்ப இது ஆன்சரா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இது இயல்பா புணராது, இப்படியும் புணராது. ஏன் அப்படின்னா இல்லு இருந்து வருமொழியில வல்லினம் இருந்துச்சு அப்படின்னா இந்த இல்லு என்னவா மாறுங்க, இர்ரா மாறும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எங்க இருக்குன்னா பியில இருக்கு. சரிங்களா? சரி, வெல் வாழை பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. வாழை அப்படின்னா ஒரு வகையான மீன். சரிங்களா? அப்ப வாழைங்கிறது இந்த இடத்துல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. சரிங்களா? வலை அப்படின்னு வராது. வெல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா வெண்மை நிறத்தை குறிக்கும். சரிங்களா? இப்ப வெல் அப்படின்னா வெண்மை கூட்டல் வாழைன்னு பிரிக்கணும். வெண்மை கூட்டல் வாழை அப்படின்னு பிரிக்கணும். சரிங்களா? ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு அப்படின்னா பாருங்க வெண் கூட்டல் வாழை அப்படின்னு இருக்கும். சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா பாருங்க வருமொழியில பாருங்க வல்லினம் மெல்லினம் இடையினம். இடையினம் எதுல எதுல இருக்குதுங்க, எரல எரல வளல இடையினத்தில் இருக்கா. இப்படி இடையினம் இருந்துச்சுன்னா இந்த தன்னகரம் ஒற்று பொதுலகர ஒற்றா மாறும். சரிங்களா? அப்படி மாறிச்சுன்னா பாருங்க வெல் வாழை அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதை பிரிச்சிங்கன்னா வெண்மை கூட்டல் வாழை அப்படின்னு தான் பிரிக்கணும். ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, பியில் இருக்கு. சரிங்களா? பி தான் சரி. சரிங்களா? வெம்மைனா வெப்பம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? வெம்மைனா வெப்பம்னு அர்த்தம். இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வெண் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? வெல் வாழை பிரிச்சோம் அப்படின்னா வெண்மை கூட்டல் வாழை அப்படின்னு தான் பிரிக்கணும். சரிங்களா? இது எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம்ல. ஈறுபோதல் விதிப்படி மை போயிடும், இடையின இருக்கிறதுனால இந்த இல்லு சாரி தன்னகர ஒற்று பொதுலகர ஒற்றா மாறி வெல் வாழை வெல் வாழை அப்படின்னு சேர்ந்துடும். கீழ்கண்டவற்றுள் பண்பு பெயர் புணர்ச்சி எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்று இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். செம்மை கூட்டல் தாமரை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கோடு இடறின்னு இருக்கு. கோடு கூட்டல் இடறி. அடுத்து பார்த்தீங்கன்னா பசுந்தலைன்னு இருக்கு. பசுமை கூட்டல் தலை அப்படின்னு பிரிச்சிருக்கணும். பைங்குவலைன்னு இருக்கு. பசுமை கூட்டல் குவளை அப்படின்னு பிரிச்சிருக்கணும். பாருங்க மை விகுதி இருக்கிறது எல்லாமே பண்பு. கோடு கூட்டல் இடறி, கோடுங்கிறது பாருங்க இது குச்சிய லுகர புணர்ச்சி. சரிங்களா? அப்ப இதுல பொருந்தாதது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. மீதி எல்லாம் பண்பு பெயர் புணர்ச்சி, இது மட்டும் குச்சிய லுகர புணர்ச்சி. சரியா? கீழ்கண்டவற்றுள் திரிதல் விகார புணர்ச்சி எது அப்படின்னு கேட்கிறாங்க.
பிரிதல் விகாரம் எது அப்படின்னு பாருங்க. தாய்மை கூட்டல் அன்பு, பாரதம் கூட்டல் தாய், மலர் கூட்டல் கரம், தொழிற்கூட்டல் பயிற்சி. சரிங்களா? அதாவது தொழில் கூட்டல் பயிற்சி. இல்லு வல்லின வர்றதுனால இல்லு என்னவா மாறும்னா இர்ரா மாறும். ஒரு எழுத்து வேற எழுத்தா மாறுறது எது அப்படின்னா அதுதான் தெரிதல் விகாரம். ஆப்ஷன் டி. சரிங்களா? இது தோன்றல். சரிங்களா? தோன்றல் பாருங்க, இது இம்மு போயிட்டு வல்லினத்துக்கு இனமான இத்து தோன்றும். சரிங்களா? அப்ப ரெண்டு விகாரம் நடக்குது இதுல. சரிங்களா? ஒண்ணு கெடுதல், இன்னொன்னு தோன்றல், ரெண்டு நடக்குது. சரியா? இது பாத்தீங்கன்னா உடம்படு மெய் புணர்ச்சியா வந்திருக்கு. ஏன்னா நிலைமொழியினுடைய இறுதியில ஐ இருக்குது, இங்க உயிரெழுத்து இருக்கு. இந்த ரெண்டு உயிரெழுத்து சேர்க்க முடியாது. சேர்க்கிறதுக்காக நிலைமொழியினுடைய இறுதியில ஐ வர்றதுனால எகர உடம்படு மெய்யை பயன்படுத்தினீங்கன்னா ஈ கூட்டலா யா அப்படின்னு கிடைச்சிடும். தாய்மை அன்பு. சரிங்களா? இது கிடைச்சிடும். இதுல எது ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டெல்லி. உடம்பார் பிரித்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்க, உடம்பு பா அப்படிங்கிறத பிரிச்சோம் அப்படின்னா இப்பு கூட்டல் ஆ அப்படின்னு கிடைக்கும். இப்போதான் இங்க என்னவா மாறிடுச்சு, பூ உகரமா மாறிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க, ஆர். உடம்பு கூட்டல் ஆர் அப்படின்னு எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. சரிங்களா? அடுத்து 18வது கொஸ்டின், தவறாக பிரித்து எழுதியதை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறா எது பிரிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. கண்ட போதெல்லாம், கண்ட போது எல்லாம். சரிங்களா? இது சரியா பிரிக்கப்பட்டிருக்கு. வீடுதோர் இறந்தும் எப்படி பிரிச்சிருக்கணும் அப்படின்னா இது வீடு வீடுதோறும் இறந்தும் அப்படின்னு பிரிச்சிருக்கணும். இது வீடுதோறும் இறந்தும்னு பிரிச்சிருக்க கூடாது. சரி பாருங்க, கண்ட போதெல்லாம் இது எப்படி செய்யறதுன்னு பாருங்க. நிலைமொழியினுடைய இறுதியில உகரம் இருக்கு, வருமொழியில உயிரெழுத்து இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் இந்த விதிப்படி உகரம் கெட்டுடும். அப்புறம் தனியா இருக்கக்கூடிய மெய்யோட இந்த உயிரெழுத்து வந்து சேரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி சேரும். அப்ப இத்து குட்டல் ஏ என்னன்னு கிடைக்கும்னா ஏ அப்படின்னு கிடைக்கும். கண்ட போதெல்லாம் அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா? இது பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதியில மகரமெய் இருக்கு. மகரமெய் இருந்தது அப்படின்னா பாருங்க மறைஞ்சிடும். மறைஞ்சிடுச்சு அப்படின்னா வீடுதோறு கூட்டல் இறந்தும் அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பாருங்க, இரு கூட்டல் ஊ, இதுவும் வல்லின உகரத்துல இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்ங்கிற விதிப்படி உகரம் கெட்டுடும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இரு கூட்டல் இ ரி அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா வீடு தோ ரி ரா இந்தும், வீடுதோர் இறந்தும் அப்படின்னு சொல்லி கிடைச்சிடும். இங்க தவறா பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப கூற்று ஒண்ணுங்கிறது ஒண்ணு சரியா பிரிச்சிருக்கிறாங்க, ரெண்டு தப்பா பிரிச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, தவறாக பிரித்து எழுதுறது மட்டும் கேட்டிருக்காங்க, ரெண்டு மட்டும்தான் தவறா பிரிச்சிருக்கிறாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து கீழ்காணும் இணைகளில் தவறாக பொருந்தியுள்ள
தவறாக பொருந்தியுள்ள இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான இணை எதுன்னு பார்ப்போம். சரிங்களா? பெருமை கூட்டல் புலமைன்னு இருக்கு. ஈறுபோதல் விதிப்படி பண்பு பெயர் புணர்ச்சியில ஈறுபோதல் விதிப்படி மை போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பாருங்க ஒரு உயிர் எழுத்து இருக்கு. அதாவது இரு குட்டல் உ அப்படின்னு பிரிச்சிங்கன்னா உயிர் எழுத்து இருக்கும். மை விகுதி போனதுக்கு அப்புறம் நிலைமொழியினுடைய இறுதியில உயிர் எழுத்தும் வருமொழியில கசத்தபவும் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு இனமான மெல்லினம் தோன்றும். சரிங்களா? மெல்லினம் தோன்றும். சரிங்களா? அதாவது இனமைகள் விதிப்படி இதுக்கு இனமானது என்ன வரும்னா இம்மு வரும். சரிங்களா? அப்ப பெரும் புலமை அப்படின்னு சேர்ந்திருக்கணும். இது சரியா இருக்கு. சரிங்களா? ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. தென் திசை இது எப்படி பிரிஞ்சிருக்கணும் அப்படின்னா தெற்கு கூட்டல் திசை அப்படின்னு பிரிஞ்சிருக்கணும். இங்க தென் கூட்டல் திசைன்னு பிரிச்சிருக்கிறாங்க. இது தப்பு. பாருங்க திசை பெயர் புணர்ச்சியில பாருங்க. திசை பெயர் புணர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த உயிர் மெய்யெழுத்து நீங்கினதுக்கு அப்புறம் ரகர ஒற்று, சரிங்களா, அல்லது லகர ஒற்று இருந்தது அப்படின்னா, அதாவது நிலைமொழியினுடைய இறுதியில உயிர்மெய் எழுத்து நீங்கினதுக்கு அப்புறம் ரகர ஒற்றோ லகர ஒற்றோ இருந்துச்சு அப்படின்னா அது ரன்னகரமாக மாறும். சரிங்களா? ரன்னகரமாக மாறும். அப்ப பாருங்க இந்த இரு என்னவா மாறிடும்? இன்னா மாறிடும். அப்ப தென் கூட்டல் திசை அப்படின்னு கிடைக்கும். இப்ப சேர்த்து எழுதிடலாம். தென் திசை அப்படின்னு வந்திருக்கும். சரிங்களா? தெற்கு கூட்டல் திசைன்னு வந்திருக்கும். இங்க மாத்தி இருக்கிறதுனால பி ஆன்சர் வந்து தவறானது. செம்மை கூட்டல் ஞாயிறு அப்படின்னு இருக்கா? இது பாருங்க பண்பு பெயர் புணர்ச்சியில ஈறு போதல் விதிப்படி மை போயிடும். மை போனதுக்கு அப்புறம் பாருங்க ஒரு ஒற்று இருக்கு. அது ஒரு ஒற்று இருந்தது அப்படின்னா அத முன்னின்ற மெய்த்திரிதல் விதிப்படி இந்த இம்மை என்னவா மாத்திரலாம் அப்படின்னா இஞ்சா மாத்திரலாம். சரிங்களா? இஞ்சா மாத்தினீங்க அப்படின்னா செஞ்ஞாயிறு அப்படின்னு கிடைச்சிடும். சரிங்களா? ஆப்ஷன் சியும் சரியா இருக்கு. காலம் குட்டல் தோறும் இது எப்படி சேரும் அப்படின்னா காலந்தோறும் அப்படின்னு தான் சேரும். சரிங்களா? நிலைமொழியினுடைய இறுதியில மகரமை இருந்துச்சுன்னா அது கேட்டுட்டு மகரையீற்று புணர்ச்சி விதியில மகரமை கேட்டுட்டு வருமொழியில கசத்தபை இருந்துச்சுன்னா இதற்கு இனமான இந்து தோன்றும். சரிங்களா? இந்து தோன்றும். அப்ப சேர்த்து எழுதணும் அப்படின்னா காலன் தோறும் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? காலந்தோறும் கிடைக்கும். காலந்தோறும் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டியும் சரியா தான் இருக்கு. இதுல தவறாக பொருந்திருக்கிறது எது அப்படின்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். சரிங்களா? அடுத்து பொறுத்துகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க ஆப்ஷன் டியில பாருங்க. முள் குட்டல் செடியா சேர்த்து எழுதும் போது இந்த வருமொழியில் வல்லினம் இருக்கிறதுனால நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய இந்த பொதுலகர ஒற்று தகர ஒற்றா மாறிடும். அப்ப சேர்த்து எழுதுனீங்கன்னா முற்செடி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப பாருங்க ஒரு எழுத்து வேற எழுத்தா மாறிடுச்சா? ஒரு எழுத்து வேற எழுத்தா மாறினது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம்? நம்ம திரிதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப டிக்கு என்ன வரும்? ஆப்ஷன் 3 வரும். வளம் குட்டல் நூல் சேர்த்து எழுதும் போது வள நூல் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். பாருங்க ஒரு எழுத்து மறைஞ்சிருக்கும் போது அதாவது வள நூல் அப்படின்னு சேர்த்து எழுதுவோம். ஒரு எழுத்து இங்க மறைஞ்சிருச்சு அப்படின்னா அது கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம்.
அப்ப சிக்கு எங்க இருக்கு ஆன்சர் அப்படின்னா 2ல் இருக்கு. கண் குட்டல் மலர் இது எப்படி சேர்ந்து இருக்குன்னா கண் மலர். கண்மலர் அப்படின்னு சேரும். பாருங்க, நிலைமொழியும் வருமொழியில் இருக்கக்கூடிய சொற்கள் இயல்பா புணர்ந்திருக்கு. அப்ப இது என்ன புணர்ச்சி அப்படின்னா இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? இதுக்கு எங்க ஆன்சர் இருக்குன்னா 1ல் இருக்கு. காடு குட்டல் சோறு இதுல இருக்கக்கூடிய ஒற்றை இரட்டிச்சு இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த ஒற்று தன்னொற்று இரட்டல் விதிப்படி இரட்டிச்சு காட்டு குட்டல் சோறுன்னு இருக்கும். இப்ப பாருங்க, வன்தொடர் குச்சி இலகுரமா மாறிடுச்சு. மாறினதுக்கு அப்புறம் பாருங்க வறுமொழியில கசத்தப இருக்கு. ஸோ அதனாலன்னு சொல்ல முடியாது. இங்க நிலைமொழியினுடைய இறுதியில உயிரெழுத்தும் வறுமொழியில கசத்தபவும் இருந்துச்சு அப்படின்னா இதனுடைய அதாவது வல்லின மெய் மிகும். சரிங்களா? வல்லின மெய் மிகும். சரிங்களா? அப்ப சாவுக்கு அதோட மெய் மிகுந்தது அப்படின்னா காட்டுச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல் விகாரம். சரிங்களா? அப்ப ஆப்ஷன் ஏவுக்கு எங்க இருக்கு? 4 இருக்கு. அப்ப 4, 1, 2, 3 எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4, 1, 2, 3 ஆப்ஷன் ஏவில் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ. தேங்க்யூ.